பணம் சம்பாதிக்கிற இடத்துல வரலையா, சம்பாதிக்கணும் இதோட 10 மடங்கு சம்பாதிக்கலாமே, எல்லாமே இருக்கு அவருக்கு. அந்த சொர்க்க வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்கான ஒரு சேவைக்குள்ள வராருல, அப்போ ஒரு ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்கணும் வராருல. ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் பிறப்பான்னு அவரே பாட்டுல சொல்லிட்டாங்க. அந்த யுக தலைவனா இருக்கட்டுமே. இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு மாநாட்டுல நீங்க இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டு மது இல்லா மாநாடுன்னு இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த விக்கிரவாண்டி சுத்தி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நிறைய கட்சிகள் சொல்லும், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்கு, டாஸ்மார்க்கை மூடுவோம்ன்றாங்க. ஆனா அது என்ன நடக்குது? போட்டு சரக போட்டுதான் அவனே வந்து உட்கார்ந்து கட்சிக்காரன் முடிச்சவனே அங்க போய் உட்கார்றாங்க. அது போட்டோஸ் நம்ம பார்த்திருக்கோம். அத்தனையும் அந்த கட்சியோட டி-ஷர்ட்டோட போய் உட்கார்ந்து சரக்கு வாங்கி குச்ச கூட்டம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாநாட்டுல இப்படி ஒரு மாநாடு எந்த கட்சியுமே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு கட்சி அப்படி ஒரு மாநாடா இருக்கணும்னு தான் அவங்களோட பிளான்ல பண்றாங்க. அதுல முக்கியமா என்னன்னா குவான்டிட்டி தான் மாநாட்டுல காட்டுவாங்க. இவங்க குவாலிட்டி காட்டுறாங்க. 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அப்படின்னு குவான்டிட்டி காட்டுறது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. போன மாநாட்டுக்கு அந்த கட்சிக்கு 7 லட்சம் பேர் வந்தாங்க, எங்க கட்சிக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு கூடுவாங்க இல்லையா? இவங்க அந்த குவான்டிட்டிக்குள்ள போல குவாலிட்டிக்குள்ள போறாங்க. வணக்கம். வணக்கம். கோட் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. வழக்கமா தளபதி விஜயோட படம் அப்படின்னா பெரிய ஹைப் இருக்கும். இந்த மாதிரி ஹைப் வேணான்னு தயாரிப்பு நிறுவனமே முடிவு பண்ணி தான் ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆடியோ லான்ச் இல்ல. இது வந்து தயாரிப்பு நிறுவனத்தோட பிளான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அது என்ன சொல்றாங்கன்னா, இவர் அரசியலுக்கு வர்றதுனால இந்த ஹைப் இல்லை, இனிமே பாருங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கப்படுது. அப்படிலாம் கிடையாது. அரசியலுக்கும் சினிமாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. மக்கள் இன்று வரை அவரை வந்து ஒரு தளபதி ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் அரசியல் தலைவராக அவர் அடுத்த கட்டத்துக்கு பார்க்கல. இன்று வரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 95% அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு தாவேகால நிர்வாகிகள் இருந்தாலும் இன்னும் அவர் வந்து ஹீரோவாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. இஸ் ஆல்வேஸ் என் ஹீரோ. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் என்னென்னா, போன படம் லியோன்னு ஒரு படம் பண்ணிட்டு அது ஒரு பயங்கரமான ஹைப் ஆயிடுச்சு. அது ப்ரமோஷனாக இருக்கட்டும், அதோட ஸ்டைலாக இருக்கட்டும், அதை வே ஆஃப் இது பண்ணும்போது மக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பற்றி ரிவ்யூஸோ அதை பற்றின அந்த ஒரு இது அட்வர்டைஸ்மெண்ட்லையோ அதோட ப்ரமோஷனில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோட வர்றான். இன்னைக்கு வந்து இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இப்போ வந்து நான் இப்படி ஒரு கதையை நினைச்சிட்டு யோசிச்சு வந்தேன், நான் இப்படி ஒரு கதை 1000 பேர் தேட்டர் வந்து உட்காந்தா 1000 பேர் 1000 சிந்தனையோட வரான். அதில் ஏதாவது மேட்ச் ஆகல வச்சிங்களேன், உடனே என்ன பண்ணுறான், நான் எதிர்பார்த்த மாதிரின்னு கழுவி ஊத்துறானுங்க, திட்டி போடுறாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிக்கும் போது அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகி மக்கள் கிட்ட வந்து ஒரு படம் சரியில்லையோ, அது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, நான் லியோ பற்றி பேசுறதுல ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன். இது லியோக்குன்னு மட்டும் கிடையாது, ஒரு படத்துக்கே இப்படி ஒரு பிரச்சனை இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைக்கு இந்த சோஷியல் மீடியாவோட வெஞ்சர்னாலையும் அதோட அது என்ன சொல்ற இதுக்குள்ள வந்ததுனாலையும் உங்களுக்கு வந்து அது இன்ட்ரூஷனாலையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா, பெரிய ஹீரோஸ் லைக் விஜய் சாரா இருக்கட்டும், விஜய் நாவா இருக்கட்டும், அஜித் சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து இப்போ நீங்க எடுத்துக்கீங்களா, வேட்டையன் படம் அடுத்த மாசம் ரிலீஸ், இன்னும் 15 நாள்ல ரிலீஸ். ஏதாவது ஒரு சின்ன ஹைப் இருக்கா பார்த்தீங்களா? ஒண்ணுமே இல்லை பாருங்க. வேட்டையன் ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு பல பேரே தெரியாது. ரஜினி சார் சூப்பர் ஸ்டார், அவர் படம்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தியிருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், அவர் ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்வாரு, ஏதாவது ஒரு மேட்ச் பண்ணுவாரு, அது ஒரு இதை ட்ரெண்ட் பண்ணி விடுவார். எதுவுமே நடக்கல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போய் அது நாளைக்கு வந்து அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா டோட்டலாகவே அடி வாங்குதுன்றதுனால அது போக்கிலே விடுறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட். முக்கியமா நான் சொல்றது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அடுத்த நீங்க பாலிடிக்ஸ் வந்ததுன்னு சொல்லிங்களா, அது உண்மைதான். அது வந்து சில கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல கூட நான் எடுத்து வைக்க முடியும். என்னன்னா, இப்போ நீங்க சிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ பசங்களுக்கு திருவிழா, அவங்க ரசிகர் மன்றத்தில் இருக்கிற அவங்க ஏரியாவில் இருக்கிற தேட்டரில் திருவிழா நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேட்டரே தெரியாத அளவுக்கு கட் அவுட் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, அவன் ஃபோட்டோ போடுறது, தளபதிக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அவன் சைடில் செய்வான். 2 நாள் 3 நாள் தேட்டர்லேயே இருப்பானுங்க பசங்க, ஃபுல்லாக ஏற்றுவானுங்க ஃப்ளக்ஸ் அது இதுன்ட்டு. இன்னைக்கு எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, எல்லாருக்கான பர்மிஷன் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ தேட்டருக்கு வெளியிலையும் வைக்க முடியாது, தேட்டருக்குள்ளேயே வைக்கிறத வந்து கட் பண்ணிட்டு போனதான் நான் கேள்விப்பட்டேன். அந்த ஃப்ளெக்ஸில் தேட்டருக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தேட்டர், ஏன்னா நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னால், நான் அந்த தேட்டரில் போய் நான் பார்த்துட்டு வரேன். அந்த ரூட்டில் போகும்போது நின்று என்ன நினச்சின்னு பார்க்கும்போது தேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கு, ஆனால் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. தேட்டருக்கு வந்து மூட்டாங்களா அப்படின்லாம் தம்பி ஓடிட்டு இருக்குன்னு தான் சொன்னார் அவர். என்ன ஆனால் ஏன் என்னாச்சுன்னு இல்லை எடுத்துட்டாங்க கார்பரேஷன் வந்து எல்லாத்தையும். ஒரு தேட்டரில் படம் ஓடுது, ஆனால் என்ன படம் ஓடுறதுக்கு இருக்கணும்ல ஒரு ஃப்ளெக்ஸு, அது கூட இல்லை. 4 நாளாக ஓடிட்டு ஒரு வாரமாக ஓடிட்டு இருக்கு போல, 5-6 நாளாக ஆல்மோஸ்ட் ஓடுது வச்சுக்கோங்களேன். இப்போ இது அதே மாதிரி என்னன்னா, ஏங்க தேட்டருக்கு வெளில தான் வைக்கக்கூடாது, கார்பரேஷன்ல வந்து பர்மிஷன் கிடையாது, ஏட்டு வைக்கணும் எல்லாம் வைக்கக்கூடாது, ரைட், நடைபாதையிலே ரோட்ல, அதுக்கு நான் அக்செப்ட் பண்றேன். தேட்டருக்குள்ள இருக்கிறது அவனோட பிரைவேட் பிளேஸ், ஏன் அங்கே வைக்கக்கூடாது தெரிலங்க, எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஃப்ரேம் இருக்கும்ல, இந்த ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டாங்க, வெளியில இருக்கிறது எடுத்துட்டாங்க, உள்ள இருந்து சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி உங்களால் வைக்க முடியும்? அப்போ அந்த 3 நாள் அவங்களுக்கான ஒரு திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுல, எல்லாருக்கும் நாளைக்கு தான் படம் ரிலீஸ். ஆனால் ரசிகர்களுக்கு, அந்த நிர்வாகிகள், இயக்கத்தில் இருக்கிறவங்களும் கட்சியில் இருக்கிறவங்களும் கட்சி இப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வேறு.
ஆனா அவங்க இப்போ ஆமா, இப்போ ஒரு கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு. படம் ரிலீஸ் நேரத்துல கொடியெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரொஃபஷனலா இருக்காரு. அவர் எந்த வித ஒரு இதையும் அவர் வந்து எதிர்பார்க்கல. என் படத்தை படமா பாரு, இப்போ ஒத்துக்கிறீங்களா, அவர் இஸ் ரியல் ப்ரொஃபஷனல்ன்றத. படத்தை படமா பாரு, அரசியலா பாரு. எங்கேயுமே அது எதுவுமே மேட்ச் பண்ணல அவர். புரியுதா? தெளிவா இருக்காருன்றது காட்டுது அவர்கிட்ட. நான் அரசியலுக்குள்ள வரும்போது அரசியல் ரீதியாவா பேசு. இந்த அரசியலை வச்சு படம் பண்ணாத. இந்த படத்தை வச்சு அரசியல் பண்ணாது. அவரோட சிந்தனையும் நோக்கமும் விஜயநாட்ட தெளிவா இருக்குன்றது. இப்ப எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் சரி, அந்த கட்சியில இருக்கிறவங்க சினிமால இருக்கிறாங்க, சினிமால இருக்கிறவங்க கட்சியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அது யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இவர் பாருங்க, இவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனா ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. எந்த இடத்துலையும் தாவேக்காவோட கொடியோ இல்லைன்னா அதை பத்தின ஒரு எந்த இதுவுமோ அந்த கொடியோவோ போஸ்டர்ல, கொடி கூட இல்ல, பேனர்ல கூட வரக்கூடாது. நீங்க அடிக்கிற போஸ்டர் பேனர்ல கூட வரக்கூடாதுன்ற. கோட்னா கோட்டோட வச்சுக்கோ. ஏன்னா இதை வச்சு ஒரு மைலேஜ் எடுத்தாங்க போனாங்கன்ற அவர் எதிர்பார்க்கலாம். அந்த தெளிவு இருக்கு. அதனாலதான் அந்த ஃபெஸ்டிவல் மூடுன்றது வந்து எப்படி ஆகும்னா இப்படிதான் ஆகும். ஸோ பசங்க டிக்கெட் வாங்குறது போகுது வரும்போது எல்லாம் இருக்கும். சென்னையில வந்து காலை காட்சிகள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. 9 மணி சென்னை செங்கல்பட்டு இந்த எல்லாம் 9 மணி காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இல்ல ஜியோ வரல இன்னும். பொதுவாக 4 ஷோஸ் இருக்கும். ஜியோ வந்துருச்சுன்னா இன்னொரு ஷோ. அந்த ஸ்பெஷல் ஷோ இருக்காதுன்னு அது நேத்திக்கு ஏதோ இவங்கெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அந்த இவங்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் ஏதோ டேர்ம்ஸ் ஒர்க் அவுட் ஆகல, அவங்க சில ஜியோ வரலன்னு கேன்சல் பண்ணுங்கன்ற. இது வரைக்கும் கேன்சல் தான் இருக்கு. மேபி ஈவினிங் ஏதாவது ஒர்க் அவுட் ஆமான்னு தெரியல. இந்த நம்ம கொடுக்குற பேட்டி வரைக்கும் இல்லை, இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ மார்னிங் 10:30 தான் ஷோஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கும். அன்னைக்கு தான் தீபாவளி, அன்னைக்கு தான் அவங்களுக்கு பொங்கல். நாளைக்கு செப்டம்பர் 5 தான் அவங்கள பொறுத்த மட்டும் தீபாவளி பொங்கல். அது எந்த அஜித் சாரா இருந்தாலும் சரி, விஜய் படமா இருந்தாலும் சரி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபிளேவர்ல இருக்கிற பசங்களுக்கு இது எல்லாமே கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு அரசியல் குறுக்கிட்டு நான் பாக்குறேன். கண்டிப்பா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப அவங்க எங்க போய் செலிப்ரேட் பண்ணுவாங்க? நாளைக்கு தியேட்டருக்குள்ள மட்டும் தான் செலிப்ரேட் பண்ண முடியும். படம் ரிலீஸ் நீங்க எதை வேணாலும் தடுக்கலாம். படம் மக்கள் படத்துக்கு தியேட்டருக்கு வர தடுக்க முடியாதுல்ல. நாளைக்கு நானும் போவேன், நீங்களும் போவீங்க, எல்லாருமே போறோம். இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா பார்க்க போறோம். அதை தடுக்க முடியாதுல்ல. அந்த தியேட்டர்ல தான் ஓடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப பார்ப்பாங்க. படம் உள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா பிக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் திருவிழா. இப்ப என்ன ப்ரீ ஃபெஸ்டிவல் பதில் போஸ்ட் ஃபெஸ்டிவலா இருக்க போகுது. இருந்துட்டு போட்டோம். மாநாடும் வந்து டேட் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணி அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அனுமதி கிடைக்கிறதுல இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. அவங்க கேட்டிருக்காங்க, போலீஸ் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. மாநாடு என்ன ஸ்டேட்ல இருக்கு? மாநாடு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு நீங்க விசாரிச்ச வரையும்? நான் பசங்க கிட்ட விசாரிச்ச வரைக்கும் மாநாடு அண்ணா அப்கோர்ஸ் நேற்று கூட ஆனந்த் அண்ணா வந்து 23 கன்ஃபார்ம்டா நடக்குது, உறுதியாக நடக்குதுன்னு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் கொடுத்தது கிடையாது. எதுவாக இருந்தாலும் அறிவிப்பு வரும் தான் சொல்லுவார். ஆனால் அவரே கொடுத்துட்டாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 100% கன்ஃபார்ம்டு தான் 23rd. இது ஒரு ஜென்ரல் ஃபார்மாலிட்டிஸ். இது வந்து தாவேக்காக்குன்னு கிடையாது. நீங்கள் எந்த கட்சி, எங்கள் கட்சியே நாங்கள் மாநாடு போட்டாலும் சரி, இல்லை யார் போட்டாலும், ஒரு ஜாதி சங்கம் போட்டாலும், யார் போட்டாலும் அந்த ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக போலீஸ் சைட்லன்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு. அதுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டை பாதிக்கும். ஸோ அது அப்படியே போகிறோம்ல, அந்த ப்ரோட்டோகால்ஸில் வரல. போலீஸ் என்ன பண்ணாங்க, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போகும். இது மாதிரி எல்லாரும் கெட்ட போகிறதுனால அந்த ப்ரோட்டோகால் மெயின்டெனன்ஸில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க, எப்படி வண்டிகள் உள்ளே வரும், டிராஃபிக் இல்லாமல் பார்த்துப்பீங்களா, நீங்கள் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பந்தோபஸ்து கொடுக்கணும், சாப்பாடு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, கழிவறைகள் இருக்கா, ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கா, இல்லைன்னா ஏதாவது ஒரு நெருப்புகள் இந்த மாதிரி இருக்குது, இது வச்சுருக்கீங்களா, ஃபயர் அலாரம்க்கு இது கொண்டு வந்திருக்கீங்களா, இது அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து அந்த ஏன்னா கூட போகிற மக்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க டார்கெட் அப்படி தான் வச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க 1.5 லட்சம் பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அது குறைய வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் எங்கேயோ தாண்டி தான் போகும். இருந்தாலும் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு 1.5 லட்சம் பேர் இவங்க கொடுத்துருக்காங்க வச்சுப்போமே, தாவேகா 1.5 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போலீஸ் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட், டிபார்ட்மெண்ட் சைடு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த போலீஸ் சைடு இருக்கிற எல்லாருமே எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேர் பிளான் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்க பண்ணி ஆகணும். 1.5 லட்சம் பேருக்கு அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. 1.5 லட்சம் பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு 3 லட்சம் பேர் வந்தாங்கன்னா அது வேற மாதிரி பிரச்சனை ஆகும். அதனால எப்பவுமே ஹையஸ்ட் ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 1.5 லட்சம் நீங்கள் சொல்லுவீங்க சார், அப்போ 3 லட்சத்துக்கு ஒர்க் பண்ணுவோன்ட்டு 3 லட்சத்துக்கு தேவையான எப்படிப்பட்ட வண்டிகள் நிறுத்துறது, எங்கேருந்து எப்படி உள்ள என்ட்ரி, யாருக்காவது ஒன்றுனா எங்கேருந்து அவங்களை எப்படி வெளியில் கொண்டு. ஸோ இந்த பேசிக்கான சில விஷயங்களை தாண்டி ஒரு பிரைம் ஸ்பெஷல் வந்து இதே மாநாடு இல்லையா, இது வந்து சாதாரண ஒரு மணி நேரமோ 2 மணி நேரம் ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக குறைஞ்சபட்சம் நடக்கும். ஸோ அந்த டைமிங் தேவை, எத்தனை மணிக்கு உள்ள வராங்கன்னு தேவை. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு
அதுதான் அந்த 70 கேள்விகள் ஜென்ரல் பேசிக்கான கேள்விகள் தான். எஸ், இதெல்லாம் இது எல்லாருக்குமே தேவை. நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது லோக்கல் வள்ளுவர் கோட்டத்தில் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு 10-12 கேள்விகள் கேட்பாங்க லோக்கல்ல, சும்மா 2 hours பண்றதுக்கு. அப்ப இவ்வளோ பெரிய கூட்டம், இத்தனை பேர் வராங்கன்ற போது அந்த புரோட்டோகாலுக்கு போலீஸ் கேட்கறது இது எழுதி கொடுத்துருவாங்க. இது ஆல்மோஸ்ட் லா சைடில் அவங்க சைடில் வக்கீல் இந்த நீ இருக்காங்க, அவங்க சைடில் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு 99% எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு போனால் கிளியர் ஆகும். ஒருவேளை ப்ரெஷர் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவலா பேசப்படுது. இல்லையா, நேற்றுக்கு அது இல்லைன்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து அறிக்கை வந்துருச்சுல. அதெல்லாம் அபிஷியலா அவங்க மறுக்கல, எல்லாமே தகவல் அவர் வரப்போறதும் அபிஷியல் கிடையாது, சொன்னதும் அபிஷியல் கிடையாது. ஏன் அப்படி வருது? இப்ப வேற எந்த இதுவும் வரல, பர்டிகுலரா ராகுல் காந்தி பேர் அடிப்படுது. இல்ல அதுதான் இப்ப என்னன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்குன்றத வந்து அவர் ஆல்ரெடி முதல் நாளே இதுல கொடுத்துட்டாரு. ஸோ 2வது நாள் சிஏலையும் காமிச்சிட்டாரு, நீட்லையும் காமிச்சிட்டாரு. ஸோ இதுல வந்து அண்ணா வந்து விஜய் அண்ணா வந்து கண்டிப்பாக பாஜக சைடு இல்லைன்றது மட்டும் கிளியர் பண்ணிட்டார். ஏன்னா இது ஏன் அவர் கிளியர் பண்ணார்னா, சில ஊடகங்கள்ல இருக்கிறவர்கள், சில ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள்லாம் பேசும்போது அவங்க பாஜக கைக்கூலி, ரஜினி வரதா இருந்துச்சு, ரஜினி வரமாட்டேன்னு சொன்னதுனால இப்போ விஜயை வச்சு 2000 கோடி பணம் கொடுத்துருக்குறாங்க, 3000 கோடி பணம் கொடுத்துருக்குறாங்க, அவர் கையில் காசு இல்லை, ஒரு கோடி ஒரு தொகுதிக்கு வந்து 10 கோடி ரூபா செலவாகும், 234 தொகுதிக்கு 2500 கோடி செலவாகும், இந்த காசு விஜய் இங்கே இருக்கு, அவங்க கொடுக்குறாங்க, பிஜேபியோட பி டீமு திமுக ஓட்ட உடைக்க வர்றாரு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டுற சில கூட்டங்கள், பொய் கூட்டங்கள்லாம் இருந்துச்சு, சொல்லிட்டே வந்தாங்க. சம்மர் அதை ஹேஸ் டு ப்ரூவ் இல்லை. நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை நீங்கள் கடந்து போகிறது தப்பு கிடையாது. அமைதியாக இருந்துக்கிறதுல வந்து நீங்கள் கடந்து போகிறன்றது நீ எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் தன்னோட நிலைப்பாடை காமிக்கல வச்சுங்க அரசியலில், அப்போ அது வந்து உண்மைத்தன்மைன்னு ஆகும் இல்லையா? இப்போ 10 பேர் சேர்ந்து சொன்னான்னா அது பொய் வந்து உண்மையாக ஒரு மாற்றத்துக்கு ஒரு இதுக்கு மாறுது இல்லை, அது ஆகக்கூடாதுன்னா he has to take action. அப்போ ஆப்வியஸ்லி he started showing his இது, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நான் அதுக்காக வரல, நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, நான் ஒரு புது இது அரசியல் எடுக்கிறேன், மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக வரேன் அப்படின்றது யாருக்காக ஏ டீமும் இல்லை பி டீம் இல்லைன்னு கொடுக்குறாரு. ராகுல் காந்தி வந்து இப்போ வந்து அவங்க ஒரு சைட்ல இருந்து அப்போ வந்து என்னன்னா பிஜேபி இல்லை அப்படின்னு அவனே காங்கிரஸ். இப்போ ஜென்ரலாக ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம்னு வச்சிங்களேன், இப்போ திமுக வந்து திட்டி ஒருத்தர் பேசினாரா அவர் வந்து அதிமுகவில் சங்கின்றானுங்க, இப்போ அவர் வந்து பிஜேபி திட்டினார் வச்சிங்களேன், இது 200 ரூபா ஊப்பிடான்றானுங்க. இவ்வளோதான் அரசியல். ஒரு படத்தில் சொல்ற மாதிரி இவ்வளோதான் அரசியலா, வானாவா போன்னு சத்யராஜ் கலாய்ப்பல், அவ்வளோதான் தம்பி அரசியல்ன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவார் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி இப்போ நான் யாரை திட்டுறேன்னா அவனுக்கு ஆப்போசிட்டான ஆளு, இவரை திட்டினா அவர் திட்டினா இவ்வளவுதான் இருக்கு. அப்போ இப்போ ஒரு பாஜக எதுக்குன்னா இவர் காங்கிரஸ் ஆயிட்டாரு, காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இவர் பண்ண போறாரு. ராகுல் காந்தி எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு போறாரு. இன்னொரு விஷயமும் விஜயதாரணி ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க, ராகுல் காந்தி சொல்லி தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு, அதனால இதெல்லாம் கனெக்ட் பண்றாங்களா? ராகுல் காந்தி வந்து என்ன விஜய்கிட்ட வந்து கட்சி ஆரம்பின்னு சொல்றாரம்மா? எப்போ சொன்னாரா? சும்மா எல்லாரும் சொல்றாரு சார். சார் அவர் சொன்னா உடனே அவர் சொன்னதுனால தான் ஆரம்பிக்கிறாரா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஏங்க அவரு தெளிவான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் டே கட்சி ஆரம்பிக்கும் போது, அரசியல் என்பது என் வேட்கை, எனக்குள் இருக்கும் ஒரு இது, நான் அது ஒரு தொழிலா பார்க்கல, இதை வந்து ஒரு மக்களுக்கான ஒரு இதுவா பார்க்குறேன்றாரு. இதெல்லாம் வந்து தானே அவன் ஒரு தலைவன் என்பவன் வந்து பிறப்புல யாரும் தலைவன் கிடையாது. குழந்தை பிறக்கும் போதே வந்து இது வந்து என் தலைவன் ஆவான்னு குழந்தை அம்மா பெற்றுக்கிறது இல்லை, குழந்தை பிறகுது இல்லை. லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ரைஸ் டு த அக்கேஷன் சொல்லுவாங்க. ஒரு தலைவன் ஒரு பிரச்சனை தேவைப்படும் போது ரைஸ் ஆறான் தெரியுமா, அவன் தான் தலைவன் மக்களுக்காக. அப்படிதான் இவர் ராகுல் காந்தி சொன்னதுக்காக இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரெல்லாம் வந்து எனக்கு ஒரு நகைச்சுவையாக தான் நான் பார்க்குறேனே தவிர அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது. அப்படி நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. ஏன்னா அவர் பண்ணுற ஒரு ஹோம்ஒர்க்கையும் பார்க்கணும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை பாருங்க, சொல்கிற விஷயத்த பாருங்க, ஒரு குட்டி விஷயத்த கூட அதை வந்து ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் அவர் வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள பாலிடிக்ஸில் போறான்றதில் நான் மறுபடியும் முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வரும் காலங்கள் நீங்கள் உணர்வீங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்போ நடந்த கொடி பாருங்க, அந்த கொடிக்குள்ள எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருக்கு. நம்ம கொடியை டீகோட் பண்ணோம், ஆனா அதுக்கப்புறம் உட்காந்து அந்த யானைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த யானைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அது 28 ஸ்டார் ஒன்று, 28 ஸ்டார் வந்து நான் ஏதோ ஸ்டேட்ஸை குறிக்குது போல இருக்குன்னு அது கிடையாதான். அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை எடுத்து வைக்கிறாங்க. அந்த ரெட்டும் நடுவில் எல்லோ, அதுக்கு கீழே ஒரு ரெட்டு வருது. அது ரெட்டுக்கு கூட சொல்லக்கூடாது, அது சிவப்பு, அவன் என்ன சொன்னா ரத்த சிவப்புன்னு சொல்லணுமா, வேற டிஃபரன்ஸ் காட்டுது. ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு 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 ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு நான் அந்த வித்தியாசத்தை கொடுத்துக்கிட்டு தன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளோ இதுக்கு. இப்போ அந்த கொடியிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து பொது இடத்துல கொடி நட முடியாது, அதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஏன்னா கோர்ட்ல ஆர்டர் இருக்கு. இன்ஃபேக்ட் மற்ற கட்சிகள்லாம் கொடி நட்டு வச்சிருக்காங்கல்ல ரோடு ஓரமா, அதெல்லாம் நியாயமா எடுக்கணும்.
போலீஸ்காரங்க எடுக்கல இன்னும். அது என்னைக்கு பிரச்சனை வந்து என்னைக்கு ஆகும்னு தெரியல. கட்சி ஆளுங்கட்சியாகவும் ஒரு கட்சிக்காரனை மறைக்க முடியாத ஒரு பிரச்சனை, சில இஷ்யூஸ்னால போலீஸ்காரங்க எடுக்காம இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ரோட்ல போகும்போது பார்த்துருப்போம்ல, பெருசா அந்த இதுல நிக்கிற 10 கொடி நிற்கும்ல லைனா கம்பியில, அது எதுவுமே அலௌடு கிடையாது. எல்லாமே இல்லீகல் கிடையாது. பிரைவேட் லேண்ட்ல மட்டும்தான் வச்சுக்கலாம். ஆனா அதை வந்து அவர் எவ்வளவு நாசுக்கு அவர் நினைச்சிருந்தா சொல்லி இருந்திருக்கலாம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த கட்சிகள்லாம் வச்சிருக்காங்கன்னா நம்ம வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா என்ன சொல்றாரு, உங்கள் உள்ளத்திலையும் இருக்கும் இல்லத்திலையும் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த கொடியில நடும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி நடுங்கன்னு அவங்க ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு போறாரு. ஸோ அப்ப அவர் எங்க உள்ள திருப்பி வர்றாருன்னா, பிளேம் பாலிடிக்ஸ்குள்ளேயோ நெகட்டிவிட்டி பாலிடிக்ஸ்குள்ளேயோ அவர் வரல. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கப்பா, நீங்க எதையோ பண்ணிட்டு போங்க, எனக்கு இது நீ தேவையில்லை. என்னோட கோல், என்னோட அச்சீவ்மெண்ட் வந்து சீர்திருத்துறது, மக்களுக்கு நல்வழிப்படுத்தி கொண்டு போகுது. முக்கியமா இளைஞர்களுக்கு வேற ஒரு அரசியலை நான் காட்டணும். வழக்கமான இப்ப பண்ணிட்டு இருக்கிற சோகால்டு தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லிட்டு இருக்கிற இளம் தலைவர்கள் பண்றதை கூட அவர் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். அவங்க ஆக்சுவலி நீங்க இப்படி எடுத்துக்கலாம், போன ஜென்ரேஷன் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாங்கப்பா, இந்த ஜென்ரேஷன் வேற ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கப்பான்னு சொல்றல. இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற தலைவர்கள், இளம் தலைவர்கள், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்களே வெறும் பிளேம் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து உட்கார்ந்துக்கிட்டு பிரஸ் மீட்ல அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது பண்ணா அது பண்ணா, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, ஊழல் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இவனை பிளேம் பண்றது. நேத்தி வரைக்கும் ஒன்னா கூடிக்கிட்டு கூட்டணியா இருந்துச்சு, இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி தரக்குறைவா பேசிக்கிட்டு, அதுல இளம் தலைவர்களும் இருக்காங்க, அதை அவர் நோக்கி ஒரு கூட்டமும் இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் எப்படி ஓரம் கட்டிட்டு இவர் என்ன மாதிரி ஒரு கேம்குள்ள வர்றாரு பாருங்க. அப்போ நீங்க பண்றதை பண்ணிக்கோங்க, எனக்கு அது தேவையில்லை. அதை நோக்கி அவர் பயணிக்கல. என்னோட நோக்கம் ஒரு குதிரைக்கு கடுவாளம் போட்ட மாதிரி, என்னோட நோக்கம் சீர்திருத்துறது, செயல் வழிபடுத்துறது, ஒரு தீர்வு அரசியல். அதுதான் சொல்லி ஒரு புரட்சியை நோக்கி போறாரு, ஒரு எழுச்சி புரட்சி நீங்க எப்படி வேணாலும் கொண்டு வரலாங்க. இதை நோக்கி அவர் பயணிக்கிறாருன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கு ஈஸி இது. இப்ப அவர் பேசினதுல, இப்ப நான் சொன்னல, இப்ப உங்ககிட்ட இப்படி ஒரு கொடி நடக்கூடாது, இப்படி மத்த இதை சொல்லியிருந்தாருன்னா ட்ரெண்டிங், மத்த எல்லா கட்சியும் போட்டு நியூஸ் மீடியால கிழிப்பாங்க, ஏன் அப்படி நடந்துச்சும்பாங்க, போவாங்க. அப்ப மத்த கட்சிலாம் செய்யல, விஜய் மட்டும் பண்ணான்னு சொல்லி அண்ணா வாங்கிட்டு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு அது தேவைப்படல. அவரை வச்சு, இதுதான் சொன்னல, படத்தை வச்சு, ஒரு அவரோட படத்தை வச்சு அவர் அரசியலுக்குள்ள வந்து தன்னை வந்து நிலைநாட்டிக்கணும்னு ஆசைப்படல. இன்னைக்கு வந்து லட்சம் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள், தமிழ்நாடே கோட்டு பார்க்க போகுது. அந்த இடத்துல தன் கட்சியை காமிச்சானா பப்ளிசிட்டி தான். ரெண்டும் ஒண்ணுதான். விஜயண்ணா வேற இல்ல, கட்சி வேற இல்ல, கட்சி வேற இல்ல, விஜயண்ணா. ஆனா அது செய்யல அவரு. அங்கேயே காட்டாத ஒரு மனுஷன் எவ்வளவு இந்த தெளிவுக்கு தான் சொல்ல வரேன். இதுதான் வந்து ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸ். இப்படி வைப்போம், இது ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸ்குள்ள வராது. மற்றவங்களை வந்து இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு அதுல அவனை சிறுமைப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொள்ளாமல், நான் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறேன், இப்படி கொண்டு போய் செய்ய போறேன்ற ஒரு ரிஃபைன்டு பாலிடிக்ஸ்குள்ள போறாருல, அதை வந்து ரொம்ப ரொம்ப நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் தான் வந்து அவரை எனக்கு சப்போர்ட் பண்ண மேலும் மேலும் தூண்டுது. இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஜெனரலா பெருசா சப்போர்ட்டிங், எங்க ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சதுல இருந்து இந்த 7 வருஷமா நடத்திட்டு இருக்கோம் கட்சி, நாங்க யாருக்குமே பெருசா நின்று சப்போர்ட் பண்ணல. இவரோட பாலிடிக்கல் பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இளைஞரா நாங்களாம் இவருக்கு முன்னாடி அந்த டைம்ல நாங்க யோசிக்கும் இப்படி இருக்கணும், எல்லாருக்குள்ளயும் ஒரு கனவு இருக்குல்ல, என் தமிழகம் இப்படி இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வெறும் வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, மக்களோட சிந்தையிலும் சேர்த்து சொல்றேன். நீங்க ஜப்பான்ல போனீங்க அப்படின்னா 96% மக்கள் நேர்மையானவங்க. ஹானஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் இஸ் ஜப்பான். 96.8 கொடுத்த டேட்டா. அப்ப 100ல 97 பேர் நேர்மையானவன். நீங்க ஒரு 10,000 ரூபாய் ரோட்ல காசு இருந்தாலும் அது அப்படியே இருக்கும் 10 நாள் ஆனாலும். இங்க ரிவர்ஸா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசன் போல் தான், அரசன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி. அப்ப இங்க எந்த நேர்மையான ஒரு அரசியல் இருந்துச்சுன்னா மக்கள் அந்த நேர்மைக்குள்ள வருவான். இங்க மாற மாற இங்கேயும் மாறிக்கிட்டே இருக்கும்ல, அந்த டிஃபரன்சஸ் தான் அது ரிஃபைன் பண்ற ஒரு பாலிடிக்ஸ்குள்ள வராதுன்றதுல தெளிவுபடுத்து. லாஸ்டா ஒரு கொஸ்டின் வைக்கிறேன். சில முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள்லாம் இந்த மாநாட்டில் விஜய் கட்சியில சேர போறதாகவும் தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா இருக்கும், வரணும், வரவேற்கிறேன், நிச்சயம் வரணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கோபம் இருக்கும்ல. எல்லாருமே நான் திருடன், எல்லாருமே கெட்டவன் நான் சொல்லல. எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம சேர்ந்தவங்க கூட இருப்பாங்க. அப்படி யாராவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஹிண்ட் கொடுக்க முடியுமா? யாரெல்லாம் சேர போறாங்க, எந்த கட்சியில இருந்து அதிகமா வர போறாங்க? அது எனக்கு தெரியாது ப்ரோ. ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியல. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பழகிறது எல்லாமே நம்ம வந்து மேல் இடத்துல எல்லாம் கிடையாது. நம்ம சாதாரண இந்த மாநில நிர்வாகிகள் இருக்காங்களே, மாநிலம் கூட இல்லை, மாவட்ட நிர்வாகிகள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது இயக்கத்துல இருந்து விஜய் ரசிகர்களா இருந்து இப்ப கட்சியில போய் பாருங்க, அவங்களுக்கு அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து பேசுறாங்க இல்லையா, அந்த பேச்சிலேருந்து நம்ம கேட்கிறானா இப்படி பேசிட்டு இருந்தாங்க பிரதர், இப்படி சொல்லியிருக்காங்க பிரதர், எங்களுக்கு இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு பிரதர், நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நான் பேசுறேன். நான் கொடுக்குற சில விஷயங்கள், இப்போ மாநாட்டுக்காக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாம்
விஜயண்ணாவோட இருக்கிறது வந்து அவரோட நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அவர் கொடுக்குற அவர் ஆனந்தண்ணாவோ விஜயண்ணாவோ செய்யற விஷயங்களை பார்க்கும்போது ஒரு விஷயத்துலையும் ஒரு நுணுக்கம் கொடுத்து தனக்கான கொடி தானே இது தானே ஒரு அறிக்கை தானேன்னு இல்லாம அதுக்கு ஒரு மெனக்கெடல் கொடுக்குறாருன்ற போது அது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை கொடுத்து போடுறாருன்ற போது அதுல இருக்கிற அந்த பேஷனேட் தெரியுதுன்னு அந்த ஒரு நண்பகத்தன்மை அப்படி சொல்றோம். நீங்க சொல்ற பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரணும். இப்ப என்னெல்லாம் சொன்னீங்க வச்சிங்களேன், நான் ஓப்பனாவே சொல்லுவேன். ஆனா அது நான் சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பிடிஆர் மாதிரிலாம் ஆள் வந்தாருன்னா கண்ணை மட்டும் தூக்கி உள்ள போடுங்கன்னு நான் சொல்லுவேன். தப்பே கிடையாது. அவர்லாம் அவ்வளவு ஜென்னினான மனுஷன். காசு கொடுக்காம ஜெயிச்சா எனக்கு தெரிஞ்சு திமுக முதல் மனுஷன் அவர் நான் சொல்லுவேன். இன்னும் கூட என்னால் சொல்ல முடியும். அவர் 2021 இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண கூட நான் விரும்புறேன். ஏன்னா நீங்க கேட்டதுக்கு அந்த கேள்வி 2021 வந்து அவர் அமைச்சராக வரும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது 2 வருஷம் வந்து கிட்டத்தட்ட கொரோனா பீரியட். அப்போ வந்து அந்த டைம்ல வந்து அவர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 42,000 கோடி ரூபாய் சேமிச்சிருக்காரு. அதாவது வந்து எக்ஸ்ட்ரா லீவரேஜஸ் கவர்மெண்ட்ல செலவார காசு. இதுக்கு வந்து தண்டத்துக்கு செலவு இது உட்கார்ந்து அந்த ரிஃபைன் பண்ணதுல அது உட்கார்ந்து கிளியர் பண்ணதுல 42,000 கோடி அவர் மிச்சம் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு வருஷத்துக்கு மட்டும் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா வட்டி மட்டுமே 1,960 கோடி ரூபாய் மிச்சம் பண்ணியிருக்காரு. என்ன பர்ஃபார்மன்ஸுங்க அது? சாதாரண விஷயம் கிடையாது. 9 லட்சம் கடன் அவர் இருக்கும்போது 7.5 லட்சம் கடன், அதுல 42,000 கோடி. அதுவும் அப்போ வந்து கொரோனா டைம்ல வருமானமே கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ள தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்பவே அவ்வளவு பண்ணாரு. அவர் எங்க கொண்டு போய் வச்சிருக்கணும் நியாயமா? எங்க வச்சிருக்கு இந்த திமுக அரசு? ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏன் தூக்குனீங்க? ஒரு காரணம் சொல்லுங்க யாராவது. அது என்ன காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸ் பண்றாருங்க, அவருக்கு என்னங்க கொடுக்கணும்? டபுள் ப்ரமோஷனாவது கொடுக்க வேணாம்பா, ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இதுல போட்டு டம்மியா வச்சிருக்கீங்க. நிர்மலா சீதாராமன் அவ்வளவு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாங்க. நிர்மலா சீதாராமன் அவரை பார்த்தாலே அவ்வளவு மரியாதைங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாருங்க. ஏந்து நிக்கிட்டு வரவே இருக்கு. அவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் சம்திங் டிஃபரெண்ட். கட்சி ரீதியாகவும் அவங்க கொள்கை ரீதியாகவும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா the most respected finance minister, state finance minister அப்படின்னா it is PTR by நிர்மலா சீதாராமன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கிட்ட இன்புட் வாங்கியிருக்காங்களாம், பேசுவாங்களாம் மணிக்கணக்கில் உட்காந்து என்ன ஏதுன்னு. அவர் அந்த அளவுக்கு இது ப்ரூவன் ரெக்கார்ட். நான் சும்மாலாம் சொல்ல. திமுக ஆட்சியில் அவர் இருக்கும்போது 2 வருஷமா இருந்ததுல 42,000 கோடியை மிச்சம் பண்ணி 1,960 கோடி வட்டியை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுதான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணும். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்கிறாரு பாருங்க. அப்போ இப்படிப்பட்டவருக்கு ஒரு கோபம் இருக்கும்ல. நான் அவருன்னு சொல்ல ஒரு உதாரணம், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வரட்டும், போதும் இவங்க 2 பேரும். நான் ஓப்பனா சொல்றேன், 2 பேர் போதும். ஒரு புது மாற்றத்தை பார்ப்போம், ஒரு ரிஃபைன் பார்ப்போம். அதை அவர் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை காட்டுறாரு அவர். அப்ப இவங்க வரட்டும், அது செய்வோம். தனக்கான ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு தானே வர்றாரு. பணம் சம்பாதிக்கிற இடத்துல வரலையா? அவர் சம்பாதிக்கணும் இதோட 10 மடங்கு சம்பாதிக்கலாமே, எல்லாமே இருக்கு அவருக்கு. அந்த சொர்க்க வாழ்க்கையை விட்டுட்டு மக்களுக்கான ஒரு சேவைக்குள்ள வராருல. அப்போ ஒரு ஏதோ ஒரு மாற்றம் கொடுக்கணும்னு வர்றாருல. ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் பிறப்பான்னு அவரே பாட்டுல சொல்லிட்டாங்க. அந்த யுக தலைவனா இருக்கட்டுமே, வரட்டும், நல்ல விஷயம் தானே, பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாநாடு விஷயம் கேட்டதுக்காக சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் நான் மறந்துட்டேன் பேசும்போது, அதனால லாஸ்டா ஃபைனல் டச் கொடுத்துறேன். ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் ஒரு தன்னெழுச்சியான ஒரு மாநாடு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 23 நடக்க போற தாவேகா மாநாடு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மக்களாவே தேடி வருவாங்க. 100% குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும்லாம் வர கூட்டம் கிடையாது, காசு கொடுத்து கூட்டம் வரோம். எப்படி நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு எல்லாருமா சேர்ந்து யாருமே கூப்பிடல, எல்லாருமே ஒரு கலாச்சாரத்தை மீட் எடுக்கணும்னு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இவங்க அண்ணனோட மாநாட்டுக்கு எல்லாருமே கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நம்புறேன். இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மது இல்லாம மாநாடு பண்ணணுன்றதான் ஆனந்த அண்ணனோட ஒரு பெரிய லட்சியம். அதாவது ஒரு இதுவா பிளான் பண்ணியிருக்காரு போல, மதுவே இருக்கக்கூடாது அப்படி மாநாடு. அதுக்கு என்ன பண்ண போறாங்க எனக்கு கேள்விப்பட்டது, பட் எனக்கு எவ்வளோன்னு எக்ஸாக்டா தெரியல. பட் கண்டிப்பா கசியா முடிச்சிருக்கும். நிறைய பேர் அவர் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு ட்ரால் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒன்றும் தெரியல, டம்மி பீஸு, இவர் இந்த நடுத்தரில் எல்லாம் வாயில வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா அவரும் மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றத இங்கேயும் ப்ரூவ் பண்றாரு. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் பண்றதை நான் பண்ணிட்டு இருப்பேன்றாரு. இப்ப ஏன் இவர் இப்படி இருக்கிற ஒரு மனுஷன், நமக்கு ஒரு டவுட் இருக்கும், இவ்வளோ ட்ரால் பண்றாங்க, எந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எதை கேட்டாலும் அப்படின்ட்டு போறாரு. ஆனா தொடர்ந்து இவரை தான் நம்பிட்டு, ஏன்னா எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சிருக்காருன்னா ஏன் விஜய் நான் வச்சிருக்காருன்ற போது இந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருச்சு. இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு மாநாட்டில் நீங்க இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டு, மது இல்லா மாநாடுன்ட்டுன்னு? இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த விக்கிரவாண்டி சுத்தி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் விக்கிரவாண்டியில் நடக்குது இல்லையா, அந்த 5-10 கிலோமீட்டர் இருக்கிற டாஸ்மார்களுக்கு மூட சொல்லி இதுல வந்து இதுகிட்ட மனு கொடுக்க போறாங்களாம், கலெக்டர் கிட்ட, எஸ்பி கிட்டையும் கலெக்டர் கிட்டையும், நீங்கள் டாஸ்மார்க்கை மூடுங்க. சூப்பர் விஷயம் பிரதர், நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லை.
மொத்தமா இல்லை, அந்த அந்த சரௌண்டிங்ஸ்ல அவங்க நடக்கிற மாநாடை சுத்தி ஒரு 5 to 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற எந்த எல்லா டாஸ்மார்க்கையும் தயவு செய்து மூடு. டெம்ட் ஆவான்ல. இப்ப பசங்களே வரானுங்க, நின்றுட்டு இருப்பானுங்க, நாடா மச்சான் லேட் ஆகுது மாப்பிள்ள அதே ஒரு கட்டிங் போட்டு வந்துடும். அப்ப அங்க இருக்குன்ற போது சாப்பிட தோணும், அந்த ஒரு இது வரும். இது இல்லாத ஒரு இதை மாத்துறாரு. அப்போ உன்னை வந்து வழி, இதுதான் சொல்ற ரிஃபைனிங் ஆஃப் பாலிடிக்ஸ். இப்ப இவங்க நிறைய கட்சிகள் சொல்லும், நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கு, டாஸ்மார்க்கை மூடுவோம்ன்றாங்க. ஆனா அது என்ன நடக்குது? போட்டு சரக போட்டுதான் அவனே வந்து உட்காந்துருக்கான் கட்சிக்காரனை. முடிச்சவனே அங்க போய் உட்காடுறாங்க. அது போட்டோஸ்மே நம்ம பார்த்துருக்கோம். அத்தனையும் அந்த கட்சியோட டிஷர்ட்டோடய போய் உட்காந்து சரக வாங்கி குச்ச கூட்டெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாநாட்டில். ஆனா ஸ்டேஜ்ல எப்படி மாநாட்டில் வந்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. எப்படி நிறைவேற்றுவாங்க? மது இல்லா தமிழகம், டாஸ்மார்க்கை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு கையை வச்சுக்கிட்டு எல்லாரும் ஸ்டேஜ்ல எடுக்கிறது. கட்சியில பார்த்து கீழே குவார்டர் குஷன் இருக்குது, அச்சின்னு இருக்குது. ஆனா இவங்க பாருங்க, இதுதான் ரிஃபைன்டு பாலிடிக்ஸ். இது ஆனந்தன் எடுக்கிறாராம், சொல்லியிருக்கிறதா கீழே ஆனந்தன் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. அப்போ இதை நீங்க பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, அவரும் அண்ணனை மாதிரி ஜாஸ்தி பேச மாட்டாரு, செயலாக்கம் பண்றாரு. அப்போ இது நல்வழிப்படுத்துறாங்கல்ல, இதுதான் அங்க ரொம்ப முக்கியம். ஸோ நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், ஒரு மது இல்லாத ஒரு மாநாட்டை. இது கேள்விப்பட்டேன், பேசியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மிஷனுக்காக. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் பர்மிஷன் கைக்கு வரல, 23rd இவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கைக்கு வரல. வந்தோடனே அந்த 23ஆம் அந்த ஒரு நாள் மட்டும் டாஸ்மார்க்கை நீங்க வந்து தயவு செய்து மூடணும், அதாவது சுத்து வட்டாரத்தில் பண்ணணும், மது இல்லா மாநாட்டை நம்ம உருவாக்கும். வரப்போறது எல்லாமே யங்ஸ்டர்ஸ். ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எப்படி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு பிளானிங் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 4 பக்கத்துலேருந்தும் டீம் உள்ள வரா மாதிரி, அப்படியே ஈஸ்ட்லேருந்து வந்தாங்கன்னா கிழக்குலேருந்து வரவங்க டீம் அப்படியே கிழக்குலேருந்து அப்படியே அவங்க போயிடுவாங்க, மேற்குலேருந்து வந்தால் மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு பிரிச்சிருக்காங்களாமா அழகா. இந்த எந்த ஒரு இதுவும் குழப்பமும் இல்லாமல் அப்படியே உள்ள வரணும், அப்படியே வெளியில போகணும், அப்படியே பார்க்கிங், அப்படியே ஸ்டே, அப்படியே போகணும். சாப்பாடுகள்லாம் அதே மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 10 நிர்வாகிகள், ஒரு தொகுதிக்கு 10 நிர்வாகி ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களோட வேலை என்னன்னா, யாரெல்லாம் வராங்க, எந்த தொகுதியை சேர்ந்தவர்கள், எப்படி வரப்போறீங்க, அதை ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணும். அவங்க அந்த மாவட்டத்துக்கு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு தென்சென்னை, நம்ம தென்சென்னையில் இருக்கும், தென்சென்னையில் 6 தொகுதி. இந்த 6 தொகுதிக்கு தென்சென்னை மாவட்டம், இந்த 6 தொகுதியில 60 பேர் ஒரு தொகுதிக்கு, இந்த 6 தொகுதி இருக்கிறதுனால 60 பேர். இவர்கள் அப்படியே வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார்ல, அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாவட்ட செயலாளர்களே பார்த்தீங்கன்னா, மாநில லெவலில் மாவட்டத்தில் இருக்கிற செயலாளர்களே பார்த்தீங்கன்னா 6 பேர். அவங்க 6 பேர், ஒரு டிபார்ட்மெண்ட், பார்க்கிங் ஒன்று, ஃபுட்டுக்கு ஒன்று, டிராவலுக்கு ஒன்று, மெடிக்கலுக்கு ஒன்று அப்படின்ட்டு அது ஒரு 6 பேர் அதுலயே. ஸோ அவன் வரும்போது ஒரு இஷ்யூனா இவங்கிட்ட போகணும். ஸோ இது எல்லாத்தையுமே உட்கார்ந்து ஒரு குட்டி குட்டி விஷயம் அவன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாவட்ட செயலாளர் வந்து மண்டலத்துக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. மண்டலம் யாருக்கு பண்ணா, மாநிலத்துக்கு பண்ணான். ஸோ இது ஒட்டுமொத்த புரோட்டோகால்லையுமே யாரு எங்க என்ன அப்படின்றத வந்து கிளியர் ஸ்கெட்ச் பண்ணி, இப்போ எப்படி நம்ம வந்து அந்த 2 வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க இல்லையா பசங்களுக்கு 10th 12th, அதை விட இது சிறப்பாக இருக்கணும், அதை விட இது பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு குழப்பம் இல்லாமல், ஒரு இது இல்லாமல் என்னெல்லாம் நம்ம சைட், அதாவது இப்படி ஒரு மாநாடு எந்த கட்சியுமே பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அப்படி ஒரு மாநாடாக இருக்கணும்னு அவங்களோட பிளான்ல பண்றாங்க. அதுல முக்கியமா என்னன்னா, குவான்டிட்டி தான் மாநாட்டில் காட்டுவாங்க, இவங்க குவாலிட்டி காட்டுறாங்க. 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் அப்படின்னு குவான்டிட்டி காட்டுறது தான் எல்லாருமே யோசிப்பாங்க. போன மாநாட்டுக்கு அந்த கட்சிக்கு 7 லட்சம் பேர் வந்தாங்க, எங்க கட்சிக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு கூடுவாங்க இல்லையா. இவங்க அந்த குவான்டிட்டிக்குள்ள போல, குவாலிட்டிக்குள்ள போறாங்க. குவாலிட்டி நல்லா இருந்தால் குவான்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாநாட்டுக்கான விஷயங்கள் இப்படிலாம் பண்ணும்போது மக்கள் ஈர்க்கப்படுவாங்க. ஏய் என்னடா வித்தியாசமா இருக்கு, நம்ம போலாமே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. காசை கொடுத்து கூட்டு வர கூட்டம்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஸோ அப்போ இப்படி ஒரு விஷயத்தை எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அதனால ஒரு மது இல்லா மாநாட்டை ஆனந்தண்ண வந்து செய்கிறார் அப்படின்னா, தாயிகா சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இங்கே நான் சொல்கிறேன். சூப்பர்ண்ண, இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மாநாடு யாருமே செஞ்சதில்லை. ரொம்ப அருமையான ஒரு மாநாடாக இருக்கும், அனைவருக்கும் பிடிச்ச மாநாடாக இருக்கும். இந்த வெற்றி மாநாடும் அமையும் நினைக்கிறேன். நன்றி.